ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் நம்பர் 3 ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் உள்ள டாபிக் வந்து நார்மல் அண்ட் ஆப்ளிக் ஷாக்ஸ். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஷாக்னா என்ன, அதுக்குள்ள டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஸ்டீப் ஃபைனைட் ப்ரெஷர் வேவ். ஸோ அது வந்து அழுத்தத்தினால உருவாகக்கூடிய ஒரு அலை ஷாக் அப்படின்றது. ப்ரெஷர் வேவ், ஸோ அழுத்தத்தினால உண்டாகக்கூடிய அலை, அதாவது ப்ரெஷர் வேவ் தான் ஷாக் வேவ். இந்த ஷாக் வேவ் எங்கே உருவாகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட், உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஒரு நாசில் வழியாவோ இல்லை ஒரு டக்ட் வழியாவோ பாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ஷாக் ஒரு ஃப்ளோ பேசேஜில் இருந்தது அப்படின்னா அதனோட விளைவு என்ன, பின் விளைவு என்ன, கான்சிக்வன்ஸ். அந்த ஷாக் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த டக்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கக்கூடிய கேஸோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றி விட்டுரும். உதாரணத்துக்கு ஷாக்குக்கு முன்னாடி ப்ரெஷர் வந்து 10 அப்படின்ட்டு இருந்ததுன்னா ஷாக்குக்கு அப்புறம் மேபி ப்ரெஷர் 7, 8 அந்த மாதிரி குறையலாம். அது எப்படி குறையும், எவ்வளோ குறையும் அப்படின்றத நம்ம இந்த யூனிட்ல படிக்க போகிறோம். அகெயின் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷர் சேஞ்சு, டெம்பரேச்சர் சேஞ்சு, வெலாசிட்டி சேஞ்சு, மேக் நம்பர் சேஞ்சு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கேஸ் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ ஷாக் வேவ்ல 2 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஷாக்கு. நார்மல் ஷாக் அப்படின்னா அந்த ஷாக் வேவ் வந்து செங்குத்தாக இருக்கும். எதுக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னா அந்த டக்ட் வழியாக போகக்கூடிய ஃப்ளூயிட் ஃப்ளோ டைரக்ஷன் எந்த திசை நோக்கி போகுதோ அதுக்கு செங்குத்தா நார்மல் ஷாக் இருக்கும். ஸோ நார்மல் ஷாக் வேவ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ. இப்போ ஷாக் வந்து அன்டிசைரபிள் ஃபார்ம்ஸ், நமக்கு விரும்பத்தகாத உருவங்களில் எங்கே இருக்கும் அப்படின்னா சூப்பர்சானிக் ஏரோப்ளைன்ஸ், அதாவது பிளேன்ஸ் வந்து மேக் நம்பர் 1 விட ஜாஸ்தி போகும்போது ஷாக் வேவ்ஸ் உருவாகலாம். அடுத்து வெடி விபத்து, பிளாஸ்ட் வேவ்ஸ் ஜென்ரேட்டட் பை எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கும் போது அதிர்வு, அதில் ஷாக் உருவாகலாம். இந்த ஷாக்கோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பில்டிங்கே சேதப்படுத்திடும். கேன் டேமேஜ் பில்டிங் அண்ட் ஹியூமன் லைஃப். பில்டிங்கை சேதப்படுத்திடும், நம்ம உயிருக்கு ஆபத்து வரலாம். சரி, இது வந்து ஒரு பாதகமான, அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஷாக் வேவ் வச்சு நம்ம சில கன்ஸ்ட்ரக்டிவ், நமக்கு நல்ல விதமாகவும் பயன்படுத்திக்கிட முடியும். அந்த 2 அப்ளிகேஷன் தான். ஒன்று வந்து ஷாக் டியூப். இதில் வந்து ஃப்ளோ பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்ணலாம் ஆராய்ச்சிக்காக. அது ஒரு ஃப்ளூயிட் வந்து எஸ்பெஷலி கேஸ் வந்து அதிகமான மேக் நம்பரில் உள்ளே போச்சு அப்படின்னா, அதாவது ஒரு டக்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதோட ஃப்ளோ பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணலாம். அடுத்து சூப்பர்சானிக் கம்ப்ரஸர்ஸ். ஸோ கம்ப்ரஸர் அப்படின்னாலே அழுத்தத்தை கூட்டி கொடுக்கும். அப்போது ஒரு கேஸோட அழுத்தத்தை கூட்டணும் அப்படின்னா ப்ரெஷர் ரேஷியோ வந்து 10க்கு கீழே தான் நம்மளால், அது ரொம்ப குறைவான ப்ரெஷர் ரேஷியோவில் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், ஸ்க்ரூ கம்ப்ரஸர்லாம் யூஸ் வச்சு ப்ரெஷரை கூட்ட முடியும். பட் சூப்பர்சானிக் கம்ப்ரஸரில் வந்து ஹை ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 வரைக்கும் போகலாம். அதுக்கு உதவுறது என்ன அப்படின்னா ஷாக் வேவ் வச்சு. அதுக்கப்புறம்
இந்த ஸ்லைடில் ஃபேனோ லைன், ராலே லைன் பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இது ஏற்கனவே நம்ம யூனிட் நம்பர் 2ல படிச்சிட்டோம். பட் இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ எதுக்காக இந்த ஃபேனோ லைன், ராலே லைன் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா, நார்மல் ஷாக் இன் ஃபேனோ அண்ட் ராலே லைன் அப்படின்னு காமிச்சிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹெச்எஸ் டயக்ராம். இதில் ஃபேனோ லைன் வந்து இந்த இருக்கு கண்டினியூஸ் லைன், ராலே லைன்றது இந்த டாட்டட் கர்வ். அப்போ இது ராலே லைனும் ஃபேனோ லைன் மட்டும் தானே காமிச்சிருக்கு. இதில் எங்கே ஷாக் வேவ் இருக்குது அப்படின்னா, இந்த ஷாக்குன்றது இங்கே காமிச்சிருக்கு. ஒரு இன்க்ளைன்டு லைன், பாயிண்ட் எக்ஸையும் பாயிண்ட் ஒய்யையும் இணைக்கக்கூடிய லைன் தான் வந்து ஷாக். அதோட டைரக்ஷன், திசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் நோக்கி போகுது. அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபேனோ லைன்லையும் சரி, ராலே லைன்லையும் சரி, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் m = 1, அதுக்கு கீழே, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு கீழே மேக் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 1, அதுக்கு மேலே மேக் நம்பர் இஸ் லெஸ் தேன் 1. அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா, கீழ்ப்பகுதி, அதாவது கிரிட்டிக்கல் மேக் நம்பருக்கு கீழ்ப்பகுதி சூப்பர்சானிக் ஃப்ளோ, மேல் பகுதி சப்சானிக் ஃப்ளோ. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டைரக்ஷன், ஆரோ டைரக்ஷன் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஷாக் அக்கர்ஸ் ஃப்ரம் சூப்பர்சானிக் டு சப்சானிக் ஃப்ளோ. சூப்பர்சானிக் ஃப்ளோ இருந்தால் தான் ஷாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, ஷாக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்சானிக் ஃப்ளோவில் ஷாக் வந்து உருவாகாது. அதுக்காகத்தான் இந்த டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். சரி, இதில் எதுக்காக இந்த ஃபேனோ லைனும் ராலே லைனும் இங்கே காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு நார்மல் ஷாக்கு உருவாகணும் அப்படின்னா, அது வந்து அடிப்படையில் 3 சமன்பாடு, ஈக்குவேஷன்ஸ் வந்து அது பூர்த்தி பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன், எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஆரம்ப நிலை, இனிஷியல் ஸ்டேட், கொடுத்துருக்கக்கூடிய ஆரம்ப நிலை அப்படின்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அதோட முடிவு, அதாவது எண்ட் ஸ்டேட் கண்டிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேனோ லைனும் ஒரு ராலே லைனும் எங்கே மீட் பண்ணுதோ, சந்திக்குதோ, இன்டர்செக்ட் ஆகுதோ, வெட்டுதோ, அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை சொல்கிறதுக்காகத்தான் இங்கே இது கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸு ஒய், எக்ஸுன்றது ஸ்டார்டிங் ஆஃப் ஷாக், இது வந்து எண்ட் ஆஃப் ஷாக், அப்படி எடுத்துக்கலாம். இது எல்லாமே கிளாஸில் நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த டயக்ராம் எல்லாமே காமிச்சிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிராண்டல் மெய்யர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெரிவேஷன். இது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் பார்ட் பியில் கேட்டிருக்கிறாங்க. அந்த ரிலேஷன் வந்து mx ஸ்டார் டாட் my ஸ்டார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்டார் இல்லைன்னா ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னாலே கிரிட்டிக்கல் கண்டிஷன் அர்த்தம். இந்த எக்ஸ் ஒய் அப்படின்றது வந்து பிஃபோர் ஷாக்கு, ஆஃப்டர் ஷாக்குன்னு எடுத்துக்கலாம். மிச்சதில் வந்து நம்ம யூஸ்வலாக 1, 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இனிஷியல் ஸ்டேட்டை வந்து 1, ஃபைனல் ஸ்டேட்டை வந்து 2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஷாக் வரும்போது இங்கே எக்ஸ் ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பிராண்டல் மேயர் ரிலேஷன் கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்கு. கூகுள் கிளாஸ் ரூமில் கிளாஸ் டெஸ்ட்டுக்குள்ள ஆன்சர் கீ கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. பெரிய டெரிவேஷன், 13 மார்க் கேட்கலாம். போன ஸ்லைடில் பார்த்தோம், ஷாக் வேவ் cannot develop in subsonic flow. சப்சானிக் ஃப்ளோவில் வரவே வராது அப்படின்னு பார்த்தோம். சூப்பர் சானிக்கில் தான் இருக்கும். எப்போவுமே சூப்பர் சானிக்கில் இருந்து சப்சானிக்காக மாறும்போது தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஏன் சப்சானிக்காக இருக்கும்போது ஷாக் வேவ் உருவாகாது அப்படின்ற காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா எஸ் டிவைடட் பை ஆர். டெல்டா எஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அப்போ ஒரு கேஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்கு என்ட்ரோபி இருக்கும். அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது என்ட்ரோபி மாறும். அதான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா எஸ் டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர். இதுக்கு ஒரு ரிலேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த ஃபார்மில் இந்த வடிவத்தில் கிடைக்குது நமக்கு. இதுவும் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த டெரிவேஷன் வந்து கிளாஸில் போடல. டெரிவேஷனை காமிச்சிருக்கு, அதாவது இந்த ஃபைனல் ஃபார்மை காமிச்சிருக்கு. இப்போ இதில் mx ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. அது மேக் நம்பர் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா 0ன்னு வந்துருச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாட், ஒரு கிராஃப் வரைகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் mx எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் டெல்டா எஸ் பை ஆர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி காமா உதாரணத்துக்கு 1.4ன்னு எடுத்துக்கிட்டு எம்எஸ் வேல்யூவை மட்டும் எம்எக்ஸ் வேல்யூவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். காமா வந்து ஃபிக்ஸடு 1.4, எம்எக்ஸ் வேல்யூவை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். எம்எக்ஸ் ஈக்குவல் டு 1, 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் பிளாட் பண்ணோம் அப்படின்னோம்னா கிராஃப் வந்து இப்படி மேல் நோக்கி போகுது. இதே இது எம்எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதாவது எம்எக்ஸ் வந்து 0 இல்லை எம்எக்ஸ் ஈக்குவல் டு 1, mx equal to 0.9, mx equal to 0.8, mx equal to 0.7, 0.6, 0.5 இப்படி எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னோம்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டெல்டா எஸ் டிவைட் பை ஆர் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும். 0க்கு கீழே போயிடுச்சு. இந்த கிராஃபில் வந்து கீழ்ப்பக்கம் நெகட்டிவ்ல போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ், சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் நெகட்டிவ். அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா டெல்டா எஸ் வந்து போக போக குறையுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா படி என்ட்ரோபி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ், எப்போவுமே கூடிட்டு தான் போகும். என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ், அது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வயலேஷன் ஆஃப் நேச்சர். அப்போ இங்க எம் வேல்யூ 1க்கு கீழே இருக்கும்போது, அதாவது எம் வேல்யூ வந்து 0.9, 0.8, 0.7, 0.6, 0.5, 0.4, 0.3, 0.2, 0.1 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும்போது, அதாவது சப்சானிக் ஃப்ளோவா இருக்கும்போது ஷாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் இந்த பிளாட்ல இருந்து நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன். ஸோ ப்ராப்ளம் இது எக்ஸாமில் கேள்வி கேட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் எழுதுறதுனாலும் இந்த கிராஃபை வரைஞ்சி அதிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம், அதுக்கு சிம்பல் வந்து சை. இந்த அதுக்கு டெஃபினிஷன் வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் டு த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் பிஃபோர் ஷாக். ஸோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னா py மைனஸ் px, பிஃபோர் ஷாக் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இஸ் px. இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாக் வேவ்க்குள்ள டெஃபினிஷன், விளக்கம். இதை எப்படி மாற்றி எழுதலாம், வேற இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க் கேள்வியில் கேட்கலாம். டிஃபைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷாக் வேவ். அடுத்து ஷாக் ஆஃப் வேனிஷிங் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ இந்த சை வேல்யூ அப்ராக்சிமேட்டா 0வா இருந்தது அப்படின்னா
psi கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து 0வா இருந்தது அப்படின்னா இதுக்கு பேரு ஷாக்ஸ் ஆஃப் வேனிசிங் ஸ்ட்ரென்த். இன்னொன்று ஸ்ட்ராங் ஷாக்ஸ். ஷாக் வந்து ரொம்ப திடமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும் அப்படின்னா எம்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா எம்எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க எம்எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஸ்ட்ராங் ஷாக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. எம்எக்ஸ்ன்றது என்னது? மேக் நம்பர் பிஃபோர் ஷாக். ஷாக்குக்கு முன்னாடி மேக் நம்பர், அதாவது மிக அதிகமான மேக் நம்பர்ல கேஸ் டிராவல் ஆச்சு அப்படின்னா அங்க ஷாக் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, ஏற்கனவே பிராண்டல் மேயர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நார்மல் ஷாக்குக்கு வந்து இன்னொரு ரிலேஷன் வந்து ரான்கின் ஹியூகோனாய்ட் ரிலேஷன். இந்த ரிலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரெஷரையும் டென்சிட்டியையும் இணைக்குது, ரிலேட் பண்ணுது, தொடர்பு படுத்துது. என்ன ப்ரெஷர்? ஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் டென்சிட்டியையும் தொடர்பு படுத்துது. அந்த ஈக்குவேஷன் சமன்பாடை டெரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ரான்கின் ஹியூகோனாய்ட். இதுவும் ஒரு பெரிய டெரிவேஷன், கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் நோட்ஸில் இருக்குது. அதோட ஃபைனல் ஃபார்ம் தான் இங்கே காமிச்சிருக்கு. அது படிச்சுக்கோங்க, யூனிவர்சிட்டியில் பிக் கொஸ்டினில் கேட்கலாம். சரி, ஆப்ளிக் ஷாக். இது வரைக்கும் நம்ம படிச்சது வந்து நார்மல் ஷாக்கு. இப்போ வந்து ஆப்ளிக் ஷாக். இப்போ நார்மல் ஷாக்குக்கும் ஆப்ளிக் ஷாக்குக்கும் என்ன வித்தியாசம்? நார்மல் ஷாக்கில் நம்ம பார்த்தோம், ஷாக் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு செங்குத்தாக இருக்கும், நார்மல். ஆனால் ஆப்ளிக் ஷாக்கில் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ இன்க்ளைன்டு அட் அன் ஆப்ளிக் ஆங்கிள், ஒரு விரிகோணத்தில் இருக்கும். எதுக்கு? ஃப்ளோ டைரக்ஷனுக்கு. அந்த மாதிரி ஷாக் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்ளிக் ஷாக். ஆப்ளிக் ஷாக் வந்து 2 டைமென்ஷனல் ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் ஷாக் வந்து 1 டைமென்ஷனல். சரி, இந்த ஆப்ளிக் ஷாக் நடக்கும்போது யூஸ்வலாக நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நம்ம கிளாஸில் படிச்சிருக்கிறோம், இங்கே நான் காமிக்கலை. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து டெல்டா. அதுக்கப்புறம் வேவ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. த ஆங்கிள் பை விச் ஷாக் வேவ் இஸ் இன்க்ளைன்டு டு த ஃப்ளோ டைரக்ஷன் இஸ் கால்டு வேவ் ஆங்கிள் ஆல்ஃபா. த இன்க்ளைன்ட் அட் அன் ஆப்ளிக் ஆங்கிள் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ளிக் ஆங்கிள் தான் ஆல்ஃபா, தட் இஸ் கால்டு வேவ் ஆங்கிள். இதுக்கு இன்னொரு காரணம், அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இருக்குது, அந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளை பொறுத்து இந்த வேவ் ஆங்கிள் மாறும். அந்த வேவ் ஆங்கிளை கூட்டி குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ராக்கெட்ல வந்து இந்த மாதிரி கூம்பு வடிவத்துல ஊசியா கொண்டுறாங்க. இந்த ஆங்கிள் குறைய குறைய நமக்கு வந்து ஷாக் வந்து குறையும், ஆப்ளிக் ஷாக் உருவாகிறது வந்து குறையும். அதனால டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஆப்ளிக் ஷாக்குக்கும் பிராண்டல் மேயர் ரிலேஷன் இருக்குது, ரேன்கின் ஹியூகோனாய்ட் ரிலேஷன் இருக்குது. அதை கிளாஸில் நான் சொல்லலை, லென்த்தியாக இருக்கும் டெரிவேஷன். அட்லீஸ்ட் இதை படிச்சுக்கோ இப்போ இருக்கிறதுல. ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், அதுக்குள்ள ஃபார்முலாஸ், இது எல்லாமே நான் கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். அது இங்கே திருப்பி நான் சொல்லலை. டைரெக்டாக அடுத்து ஒரு ப்ராப்ளம் நார்மல் ஷாக்கில் சால்வ் பண்ணுவோம். ஓகே,
இப்போ நார்மல் ஷாக்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க குடுத்துருக்கு. அத ரீட் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் உள்ள டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, இங்க ஒரு ஸ்கெட்ச் குடுத்துருக்கு. இது என்ன அப்டின்னா ஒரு நாஸல். இந்த நாஸலுக்கு வெளியில ரைட் எண்டுல ஒரு அலை அலையா ஒரு லைன் போட்டிருக்கு. வேவி லைன். வெர்டிகலா இருக்குது. அதுதான் வந்து ஷாக். அதாவது ஒரு ஷாக்க இப்படித்தான் நம்ம ஸ்கீமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்றோம். ப்ராப்ளத்த என்ன குடுத்துருக்கு அப்டின்னா, the second line, exit Mach number is 2.1. exit Mach number, அதாவது வெளியேறக்கூடிய இடத்துல Mach number is 2.1, where a normal shock occurs. இப்போ நாசிலோட எக்ஸிட்ல ஷாக் வந்து உருவாகுது. இப்போ அந்த ஷாக்குக்கு இடது பக்கம் எக்ஸ், அதாவது ஷாக்குக்கு முன்னாடி பிஃபோர் ஷாக், ஷாக்குக்கு ரைட் சைடு ஆஃப்டர் ஷாக் ஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதணும். இது எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஷாக்குக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ்ன்ற கண்டிஷன்ல ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் லாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி. இன்னொன்று என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஒய் கண்டிஷன்ல இது எல்லாம் கண்டுபிடிக்கணும். அஃப்கோர்ஸ் என்ட்ரோபி மட்டும் கிடையாது, என்ட்ரோபி ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஷாக் எல்லா பேராமீட்டர்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர், அது ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்டாக்னேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஷாக்குக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ்ன்ற பொசிஷனில் நமக்கு மேக் நம்பர் 2.1ன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக அது மேக் நம்பர், ஷாக்குக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். எம்எக்ஸ், M1க்கு பதிலாக இங்கே எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.1. அப்போது இந்த எக்ஸ்ன்றது ஷாக்கை கடக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ எக்ஸ்ன்ற பொசிஷனில் ஷாக் இல்லை, அதை கடந்தா தான் ஷாக்குக்குள்ளே போகிறோம். அது நாசில் ஃப்ளோ தான், அதாவது ஏர் வந்து நாசில் வழியாக போகுது. இந்த ஏர் நாசில் வழியாக போகுது. இப்போ நாசில் ஃப்ளோ அப்படின்னா அங்கே வந்து ஐசென்ட்ராபிக் கண்டிஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய மேக் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்காக டேபிள் 3.2. ஏன் டேபிள் 3.2? நம்ம எக்ஸில் வந்து ஐசென்ட்ராபிக் கண்டிஷன், அங்கே P/P0 நாட், இந்த வேல்யூவை இங்கே எடுத்து எழுதியாச்சு. எதுக்காக எடுத்து எழுதுகிறோம்? ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்குது? calculate following quantities before and after shock. ஸோ பிஃபோர் ஷாக்கும் கண்டுபிடிக்கணும், ஆஃப்டர் ஷாக்கும் கண்டுபிடிக்கணும். என்னதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிச்சாகணும். எப்போ? பிஃபோர் ஷாக். அதுக்காக இந்த ரெண்டு ரிலேஷன் எடுத்து எழுதுகிறோம். இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏற்கனவே மிச்ச ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ண மாதிரி பிஎக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிஓஎக்ஸ் 5 பார்னு கொடுத்துருக்கு. இப்போ பிஎக்ஸ் இவ்வளோ வந்துருச்சு. அதே மாதிரி டிஎக்ஸ் இதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிஃபோர் ஷாக்குக்கு ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கு பிஃபோர் ஷாக். சரி, அப்போது அடுத்தது ஆஃப்டர் ஷாக்.
ஆஃப்டர் ஷாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதே mx ஈக்குவல் டு 2.1, அதாவது பிஃபோர் ஷாக் வந்து மேக் நம்பர் 2.1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஷாக் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வேல்யூஸ் எல்லாமே பிஃபோர் ஷாக்குக்கும் ஆஃப்டர் ஷாக்குக்கும் உள்ள சேஞ்சஸை தொடர்பு படுத்துகிற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஃபோர் ஷாக் ப்ரெஷர் இஸ் பிஎக்ஸ், ஆஃப்டர் ஷாக் ப்ரெஷர் இஸ் பிஒய், அதாவது ஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்போது பிஒய் பை பிஎக்ஸ் என்ன, டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இது வந்து ஐசென்ட்ராபிக் டேபிளில் இருக்காது. ஏன்னா ஐசென்ட்ராபிக் டேபிளில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஐசென்ட்ராபிக் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து நார்மல் ஷாக். அப்போ நார்மல் ஷாக்குக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள் வந்து 4. கேஸ் டேபிள்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய டேபிள் வந்து 4. அதில் நம்ம 4.2 எடுத்துருக்கோம். எதுக்காக 4.2 எடுத்துருக்கோம்னா காமா ஈக்குவல் டு 1.4. அப்போது கரஸ்பாண்டிங் டு mx equal to 2.1 from table 4.2 இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதுறோம். PO by POY by POX, PY by PX, TY by TX, அதே நேரத்தில் MY இதையும் எழுதிடுறோம். அந்த டேபிளை பார்த்தாலே தெரியும் நமக்கு. MX கொடுத்துருப்பாங்க, MY கொடுத்துருப்பாங்க. MX 2.1 இருந்ததுன்னா MY வந்து 0.561. இதுதான் அந்த டேபிளில் இருக்கும். சரி, இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, PY, TY, POY எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். எதனால் அப்படின்னா நமக்கு POX தெரியும், PX தெரியும், TX தெரியும். இப்போ POY கண்டுபிடிச்சிடும். வழக்கமான ப்ரொசீஜர். இந்த POY பை POX 0.674 இருக்கு. POX நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி POY கிடைச்சிருச்சு ஆஃப்டர் ஷாக். அடுத்தது PY, அதாவது ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப்டர் ஷாக். அது வந்து வழக்கமான ப்ரொசீஜரில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா PY equal to 2.71 bar அப்படின்றது வந்துடுது. அடுத்தது ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் ஆஃப்டர் ஷாக், அதாவது டிஒயும் கண்டுபிடிச்சாச்சு. இது போக நமக்கு மேக் நம்பர் ஆஃப்டர் ஷாக் அது வந்து 0.561 இருக்குது. அதில் இருந்து வெலாசிட்டி ஆஃப்டர் ஷாக் CY equal to 231.26. ஏன்னா MY equal to CY by AY, CY நமக்கு தெரியணும். AYக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா ஆர் டிஒய் போட்டுக்கலாம். TY இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். காமா ஆர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணி CY கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பிஃபோர் ஷாக், ஆஃப்டர் ஷாக் இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், பிஃபோர் ஷாக் கொடுத்துருக்கு. ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், ஆஃப்டர் ஷாக் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல, அதாவது TOY வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அதே நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப்டர் ஷாக் அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நான் ப்ராப்ளத்தில் இன்னொன்று என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் லாஸ். அப்போது ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் லாஸ் அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் வந்து குறையுது. POY 3.37 பார். இதே இது POX ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கு 5 பார். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் லாஸ். ஸோ அந்த ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு POX மைனஸ் POY. ஸோ POX வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு 5, POY வந்து மைனஸ் 3.37 இஸ் ஈக்குவல் டு 1.63 பார். இதை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நம்ம எதை கண்டுபிடிக்கல, ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் ஆஃப்டர் ஷாக் கண்டுபிடிக்கல. அது போக இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்காது என்ட்ரோபி சேஞ்ச். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நாம் இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்குது. ஐ மீன் கேஸ் டேபிள்ஸில் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக அதுலேருந்தே எடுத்துடலாம். இந்த ஃபார்முலாவை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அதாவது ஆர் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம், ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஆர் வேல்யூ நமக்கு தெரியும், POX கொடுத்துருக்கு, POY கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா டெல்டா எஸ் வேல்யூ 113.23 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின் கிடைக்கும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே குவான்டிட்டி வந்து ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் அட் 2. ஸோ அது வந்து ஃபார் நார்மல் ஷாக் TO1 equal to
TO2 equal to T0, T01 equal to T02 equal to T0. ஸோ அதே மாதிரி ஸ்டாக்னேஷன் என்தால்பி ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எல்லா சப்டிவிஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆப்ளிக் ஷாக்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஆப்ளிக் ஷாக் inclined at 52 degrees to the flow direction அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, find the flow deflection angle, final static pressure and temperature, total pressure and temperature and Mach number. Take specific heat ratios 1.3. இது ஸ்பெசிஃபிக்காக 1.3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது டேபிள் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து கேஸ் at 8 bar 860 Kelvin and Mach number 3. ஸோ ஒரு கேஸ் ஃப்ளோ ஆகுது, அதோட ப்ரெஷர் 8 bar, டெம்பரேச்சர் 860 Kelvin, அதோட மேக் நம்பர் வந்து 3. சரி, இப்போ ஆப்ளிக் ஷாக் அப்படின்றது எப்படி இருக்கும், இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னா என்ன, ஷாக் வேவ் ஆங்கிள்னா என்ன அப்படின்றத விளக்குறதுக்காக ஒரு படம். இது கேஸ் டேபிள்ஸ்ல இருக்குது. இந்த படம் பேஜ் நம்பர் 5 இல்லைன்னா 6ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக போய் பார்த்துக்கோ. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டல்ல இருந்து ஒரு ஸ்லோப், அதாவது டெல்டா அப்படின்ற ஆங்கிளில் சாஞ்சிருக்கு. இப்போ கேஸ் லெஃப்ட்ல இருந்து வரும்போது இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் படுறதுனால அங்கே ஒரு ஷாக் வேவ் உருவாகுது. அந்த ஷாக் வேவ் வந்து ஆப்ளிக். ஸோ ஆப்ளிக் ஷாக் வேவ்ன்றது இந்த லைன் எப்படி போகுது. ஸோ இந்த ஆப்ளிக் ஷாக் வேவ் வந்து ஹரிசாண்டலுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த இன்க்ளினேஷன் வந்து சிக்மா. ஸோ இதுதான் 52 அப்படின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல்டா. இது போக ஷாக்குக்கு அப்புறம் ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த M1 ஈக்குவல் டு C1 பை A1 அதுதான் வந்து ஆக்சுவல் கேஸ் 8 பார் மேக் நம்பர் 3ல வருது. இது இங்கே ஆப்ளிக் ஷாக் வேவ்ல பட்ட உடனே இந்த பக்கம் இப்படி மாறிடுது, திசை திரும்பி லேசாக அப்படி டில்ட் ஆகி போயிடுது. அது வந்து M2 ஈக்குவல் டு C2 டிவைட் பை A2. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னம்னா, இந்த ஆப்ளிக் ஷாக்குக்கு செங்குத்தா M1 காம்போனன்ட், இந்த ஆப்ளிக் ஷாக்குக்கு செங்குத்தா M2 காம்போனன்ட் ரெண்டையும் எடுத்தோம் அப்படின்னம்னா, இதை MXன்னு எடுத்துக்கிறோம், இதை MYன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆப்ளிக் ஷாக்கை ஒரு நார்மல் ஷாக்காக மாற்றிடுறோம். ஸோ இந்த ஷாக்குக்கு செங்குத்தா பிஃபோர் ஷாக் வந்து MX, ஆஃப்டர் ஷாக் வந்து MY. அதனால நம்ம ப்ராப்ளத்தை நார்மல் ஷாக் மூலமாகவே சால்வ் பண்ணிடலாம். அதாவது
எந்த டேபிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் ஷாக் டேபிளே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு டெல்டா அப்படின்றது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சர்ஃபேஸ். சிக்மா அப்படின்றது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஷாக் வேவ். இந்த ஷாக் வேவ் வந்து ஏரில் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த சர்ஃபேஸ் டெல்டான்ற சர்ஃபேஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். இது ஏர் இங்கே வருது M1, அதாவது ஆக்சுவல் ஃப்ளோ. ஷாக்குக்கு அப்புறம் M2 ஆக்சுவல் ஃப்ளோ. பிஃபோர் ஷாக் ஆஃப்டர் ஷாக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் M1 perpendicular to oblique shock, காம்போனன்ட் ஆஃப் M2 perpendicular to oblique shock, அதாவது MX MY கண்டுபிடிச்சு அதன் மூலமா நம்ம டேபிளில் கேஸ் டேபிளில் நார்மல் ஷாக் வேவ்க்கு யூஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு டேட்டாவை எழுதணும். எழுதியாச்சு இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, tan டெல்டா. அதான் கேட்டிருக்கு நமக்கு. இதில் சிக்மா வேல்யூ கொடுத்துருக்கு, நமக்கு தெரியும். M1 கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ளிக் ஷாக்கில் MXன்னு எடுக்கக்கூடாது, M1ன்னு தான் எடுக்கணும். இந்த M1 வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ இதில் எல்லாமே தெரியும், டெல்டா கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுமா, டேட்டா புக்கில் இருந்து எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்குது. tan டெல்டா ஈக்குவல் டு அப்படின்றது இந்த ஃபார்முலா. இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 6. ஸோ 5.1, 5.2, 5.3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 5.2ஐயும் 5.3ஐயும் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம், இதே ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இந்த டேட்டா புக்கில் வந்து எடுத்துடலாம். பேஜ் நம்பர் 6. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னம்னா எப்படி இருக்கும்? இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா tan டெல்டா ஈக்குவல் டு 0.62 கிடைக்கும். அப்போ tan இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா டெல்டா கிடைச்சிரும். ஸோ அந்த டெல்டா வேல்யூ ஃபைனலாக 31.80. அப்போ ஃபைண்ட் த ஃப்ளோ டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் டெல்டா, இந்த இங்கே ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கு. இந்த வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்குன்னா ஃபைனல் ஸ்டாட்டிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர், டோட்டல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் மேக் நம்பர். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா P1, ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர்னா P2, டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். ஸோ PO2, TO2, மேக் நம்பர். மேக் நம்பர் அப்படின்றது M2. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எய்ம் வந்து ஃபைனல் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ போன ஸ்லைடில் MX ஈக்குவல் டு M1 சைன் சிக்மா அப்படின்றது ஈக்குவேஷன் 5.2 அப்படின்னு சொல்லி டேட்டா புக்கில் இருக்குன்றத பார்த்தோம். அதுலேருந்து நம்ம MX கண்டுபிடிக்கிறோம். ஸோ MX வந்து 2.36. எதுக்காக MX கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா போன ஸ்லைடில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ளிக் ஷாக்காக இருந்தாலும் அந்த M1 M2க்கு காம்போனன்ட் அப்படின்னா ஆப்ளிக் ஷாக்குக்கு செங்குத்து பெர்பெண்டிகுலராக எடுத்து அதை ஒரு நார்மல் ஷாக் ப்ராப்ளமாகவே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் MX கண்டுபிடிச்சாச்சு. இப்போ MX அப்படின்றது பிஃபோர் நார்மல் ஷாக்கு. இந்த MXக்கு கரஸ்பாண்டிங்காக வேறு வேல்யூஸை டேபிள்லேருந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். எந்த டேபிள்? 4.1. எதுக்காக 4.1? ஏன்னா இது நார்மல் ஷாக் அப்படின்றதுனா 4. 1ன்றது எதுக்காக அப்படின்னா ப்ராப்ளத்தில் காமா ஈக்குவல் டு 1.3ன்னு கொடுத்தாச்சு. இப்போ கண்டிப்பாக 4.1 தான் யூஸ் பண்ணணும், 4.2 யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 4.1 டேபிளில் MX ஈக்குவல் டு 2.36 அப்படின்ற வேல்யூக்கு நேர
py by px, ty by tx, my இதை எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் இருந்து நம்ம py, ty எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இந்த py by px நம்ம நார்மலாக p2 by p1 எழுதிக்கலாம். அதே மாதிரி ty by tx t2 by t1 எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p2, p1 வேல்யூ கொடுத்துருக்கு 8, அதே மாதிரி t1 வேல்யூ கொடுத்துருக்கு 860. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவை p2, t2, அதை ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் கண்டுபிடிச்சிடலாம். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ p2 இவ்வளவு, t2 இவ்வளவு, t2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், p2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை இங்கே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். டோட்டல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரம் டேபிள் 3.1, எதுக்காக 3.1க்கு போகிறோம் அப்படின்னா டேபிள் 3 அப்படின்றது ஐசென்ட்ராபிக் டேபிள். அங்கே பிஃபோர் ஷாக் m1 வந்து 3. ஸோ அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் பிஃபோர் ஷாக், பிஃபோர் நார்மல் ஷாக், நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஆப்ளிக் ஷாக்காக இருந்தாலும் mx கண்டுபிடிச்சு பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே m1 வந்து பிஃபோர் ஷாக்குக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எடுத்து எழுதியாச்சு. ஆஸ் யூஸ்வல் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம PO1, TO1 வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் பிஃபோர் ஷாக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்டர் ஷாக்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிஃபோர் ஷாக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐசென்ட்ராபிக்னு கன்சிடர் பண்ணி அதை பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஷாக்குக்கு நம்ம பலபடியும் நார்மல் ஷாக் உள்ள டேபிளை யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்ம இப்போ நார்மல் ஷாக் டேபிள்ல இருந்து POY divided by POX அப்படின்ற வேல்யூ எழுதிடுறோம். கரஸ்பாண்டிங் டு mx equal to 2.36. இப்போ இந்த POY-ஐ PO2, PO எழுதிக்கலாம். அப்போது நமக்கு PO1 ஏற்கனவே போனதில் கண்டுபிடிச்சிட்டோம். அதிலிருந்து PO2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் 167.36 பார், 167.36 பார்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ டோட்டல் டெம்பரேச்சர் ஆஃப்டர் ஷாக், அதாவது TO2 ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். நார்மல் ஷாக்லையும் ரெண்டுமே ஒன்று, TO2 ஈக்குவல் டு TO1, ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் த சேம். அதனால் அதே வேல்யூ அப்படியே வந்துடுது நமக்கு. இப்போ ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிற எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஒன்று தவிர, அது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப்டர் ஷாக். ஸோ மேக் நம்பர் ஆஃப்டர் ஷாக்ன்றது M2. M2 is equal to My
டிவைடட் பை சைன் சிக்மா மைனஸ் டெல்டா. இது டேட்டா புக்கில் ஈக்குவேஷன் 5.3 இருந்தது. ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி M2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். My சிக்மா டெல்டா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் 13B யூனிவர்சிட்டியில் கேட்டது. டைரெக்டாக கேஸ் டேபிள்ஸ்ல இருந்து எடுத்து சால்வ் பண்ண முடியாது. இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், இதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம், முடியலை அப்படின்னா விட்டுருங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருந்தது, கைண்ட்லி பேர். தேங்க்யூ.